விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு 40-50 நாள் தான் இருக்கு. அவங்க போன லொகேஷன் அஜர்பைஜான்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது. வீர பணம் வச்சு அஜித் சார் அவள் நடிச்சிருக்காரு. அவ்வளவு தூரம் அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. படம் வரலன்னா வரலன்னு சொல்றீங்க, வந்தா கிளாஷ்ன்னு சொல்றீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எங்களுக்கு கமிட் பண்றீங்கன்னா பொங்கல்ல படத்தை கொண்டு வந்துடலாம், இது ஓகே அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. படம் ஆல்மோஸ்ட் வந்து 60-70% முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற படத்தை டிராப் ஆயிடும். இப்போ கங்குவா வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் இன்னொரு 3 monthsல. அப்போ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஆகும். இப்போ அஜித் சாரோட டேட் கிடைச்சதுன்னா 90 நாள் 100 நாள் படத்தை முடிச்சிடலாம். அவர் டிசிப்ளினான ஒரு ஆக்டர், காலைல வந்துருவாரு. மகிழ் வந்து ஒரு டேலண்டடான ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. அவரோட எல்லா படமும் எடுத்து பாருங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரீமேக்கு இல்ல ஒரு படத்தோடைய காப்பி சான்ஸே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் அஜித் சார் விஜய் சார் வந்து அடுத்த 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அஜித் சாருடைய குட் பேட் அக்லி இருக்கலாம் சார், அந்த படம் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க சார். இது வந்து அஜித் சாருடைய படங்கள்ல இது புதுசா இருக்கு சார் பாக்குறதுக்கு. அது அப்படி இல்ல, இப்பவே ஒரு படத்துக்கு இது ஏவிஎம் இப்பத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எந்த படம் அனௌன்ஸ் பண்ணாலும் எம்ஜிஆர் அவர்களோட சேர்ந்து அன்பே படத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன ஒரே கண்டிஷன் என்ன, நாங்க எப்பவுமே ரிலீஸ் டேட் போட்டு தான் படத்தை ஆரம்பிப்போம். நான் 1960 சொல்றேன். அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் இப்படி எல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க எங்களுக்கு கமிட் பண்றீங்கன்னா பொங்கல்ல படத்தை கொண்டு வந்துடலாம், இது ஓகே அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்படி யோசிச்சு எம்ஜிஆர் அவர்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஸ்டாப்பா போய் ஷூட்டிங் பண்ணி அன்பே படத்தை முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. சோ அவங்க ஏவிஎம் ப்ரொடக்ஷன் 60 தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆரம்பிக்கும் போதே ரிலீஸ் டேட் பண்ணுவாங்க. சோ இதுல தப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து கிளியர் கட்டா ஒரு பிளானை கொடுக்குது. அதுக்காக நீங்க டைட்டா ஒரு ரிலீஸ் டேட் சொல்லிட முடியாது, ரொம்ப பக்கத்துல ஒரு ரிலீஸ் டேட் சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன்ல படம் ஆரம்பிக்குது, நான் ஸ்டாப்பா சென்னை, ஹைதராபாத் இங்கதான் பண்ண போறாங்க ஷூட், வெளியூர்லாம் கிடையாது. அப்போ 3 மாசத்துல படத்தை முடிக்க முடியும். இப்போ அஜித் சாரோட டேட் கிடைச்சதுன்னா நான் ஸ்டாப்பா டேட் கிடைச்சு வச்சுங்களேன், 90 நாள் 100 நாள் படத்தை முடிச்சிடலாம். அவர் டிசிப்ளினான ஒரு ஆக்டர், காலைல வந்துருவாரு. அப்போ நம்மளுக்கு வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. செட் ஒர்க் எல்லாம் சரியா போயிட்டு இருந்தனா கடகடான்னு படத்தை எடுத்து முடிச்சிடலாம். 90 days 100 நாள்ல முடிச்சிட்டோம்னா அப்படின்னு அர்த்தம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல படம். அப்ப நவம்பர், டிசம்பர்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு நீங்க வந்து ஜான்ல படத்தை கொண்டு வரலாம். அந்த பிளான் தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துக்கு தட்டுப்பாடு இல்லாத போது, ஒரு ப்ரொடியூசர் வந்து ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கும் போது படத்தை வந்து நான் ஸ்டாப்பா எடுத்து முடிச்சிடலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பீரியட் வந்து ஈஸியா கொண்டு வர முடியும். எங்க பிரச்சனை வருதுன்னா, லொகேஷனுக்கு உங்களுக்கு பிரச்சனை, ஆர்டிஸ்ட் டேட் இல்ல, பணத்துக்கு தட்டுப்பாடு. இது 3 வந்ததான் உங்க படம் வந்து டிலே ஆகும். ஓகே, இந்த படத்தை பொறுத்தவரையும் பணத்துக்கு தட்டுப்பாடு இல்ல, ஆர்டிஸ்ட் டேட் அவைலபிள், லொகேஷன் பிரச்சனை இல்லை. அப்போ எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியல. இந்த படத்தை ஈஸியா ஆதிக்க ரவிச்சந்திரன் முடிச்சுட்டு ஜனவரி வந்து ரிலீஸ் கொண்டு வந்துருவாரு. இப்போ விடாமுயற்சி வந்து டிலே ஆகிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருச்சுலங்க சார், அதுக்கு என்ன காரணம்? இல்ல, அது வந்து அவங்க லொகேஷன்ஸ்ல ஏதோ பிரச்சனை அப்படிதான் சொன்னாங்க. அவங்க போன லொகேஷன் அஜர்பைஜான்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது அவங்களுக்கு. இப்போ ஆடியன்ஸ் ஆக்டர்ஸ் டிராவல் பண்றாங்க, அவங்க டிராவல் பண்ணும்போது அங்க பிரச்சனை வருது. இப்போ பல விதங்கள்ல. ரெண்டாவது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கே வந்து திடீர்னு இவ்வளவு செலவுகள் கூடும்போது அதை அரேஞ்ச் பண்றதுக்கான ஒரு இது கிடைக்கணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது ப்ரொடக்ஷன் மேனேஜ் தான் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நான் ஜென்ரலா தான் கமெண்ட் பண்ண முடியும். ஜென்ரலா நம்ம என்ன சொல்லலாம், பணத்துக்கு தட்டுப்பாடு இல்ல, ஆர்டிஸ்ட் டேட் தட்டுப்பாடு இல்ல, லொகேஷன் பிரச்சனை எல்லாம் படத்தை வந்து ஈஸியா ஒரு டைரக்டர் எடுத்து முடிச்சிடலாம். இதுதான் இதுல என்ன காரணம்ன்றது அந்தந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் தெரியும், நம்மளுக்கு வெளியில இருந்து சொல்ல முடியாது. சார் இப்போ அதே மாதிரி படத்தினுடைய ரீமேக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து வரும்போது, அது அங்க ஹிட் ஆயிருந்தாலும் இங்க எடுக்கும்போது வந்து இங்க ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணதான் இதாகும் சார். அந்த மாதிரி விடாமுயற்சியினுடைய அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து இல்லைங்க சார், அது வந்ததுக்கு அப்புறமா வந்து பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்தோட இது சாயல்ல இருக்குன்னு சொல்லி வந்து சொல்றாங்க. நீங்க பார்த்தபோது உங்களுக்கு அப்படி ஏதாவது? இல்ல, எனக்கு தோணல. 2 விஷயம் எனக்கு இதெல்லாம் வந்து கற்பனையா தான் தெரியுது. எல்லாமே வந்து நிறைய பேர் அதீதமா திங்க் பண்றாங்க. எக்ஸாசரேஷன் டு த கோர். எப்படின்னா, எனக்கு மகிழ் திருமேனி சார் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. மகிழ் வந்து ஒரு டேலண்டடான ஃபிலிம் மேக்கர். அவருக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு. அவருடைய எல்லா படம் எடுத்து பாருங்க. ஒரு தடம் எடுத்தாலும் சரி, சமீபத்தில் வந்த படம் எடுத்தாலும் சரி, எல்லாமே அவர் கழகத் தலைவர்னா வந்து ரொம்ப ஒரிஜினலா புதுமையான படங்கள். அவர் இந்த ரீமேக்கோ இல்ல இன்ஸ்பிரேஷனோ அவர் பண்ணவே மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரிஜினாலிட்டி இருக்கு. நான் காம்ப்ரமைசிங் டைரக்டர். எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரீமேக்கு இல்ல ஒரு படத்துடைய காப்பி சான்ஸே கிடையாது. இன்ஸ்பிரேஷன் வந்து எல்லாருக்குமே வருமா? இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள தாக்கம் ஏற்படுத்திருக்கலாம். அதனால அந்த விஷயம் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதை வச்சுட்டு நீங்க வந்து இது வந்து ஒரு ரீமேக் அப்படின்னு கற்பனை எல்லாம் நீங்க வந்து அப்படி குதிரையெல்லாம் வந்து ஓட்டாதீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த படம் பொறுத்தவரை எனக்கு அதை ஒரு ஒரிஜினலா அவர் ஒரு கதை பண்ணியிருக்காரு. அதுல சில விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம். விடாமுயற்சி படம் வந்து டிராப் ஆகுது அப்படின்னு ஊடகங்கள்ல வந்து மிக பெருசா ஒரு சின்ன ஒரு இது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு உழைப்பு கொடுத்து, அதாவது உயிரை பணம் வச்சு அஜித் சார் அவள் நடிச்சிருக்காரு. அவ்வளவு தூரம் அந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. படம் ஆல்மோஸ்ட் வந்து 60-70% முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற படத்தை டிராப் ஆயிடும் அப்படின்னு பேசுறதுலாம் தவறு இல்லை. கண்டிப்பா அதனாலதான் அவங்க வெளியிட்டாங்க. நாங்க வந்து சாதாரண படம் இல்லைங்க, அவ்வளவு உழைப்பு கொடுத்துருக்கோம். இந்த படத்தை வந்து டிராப் ஆயிடுன்னு சொல்றதுன்னா தப்பு.
இப்போ நீங்க பாருங்க இந்த படம் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படம் வெகு விரைவில் ஷூட்டிங் தொடங்க போகுது. இந்த எலெக்ஷன் இதுக்கு பிறகு ஓட்டிங் பிறகு உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தை வெகு விரைவில் முடிச்சுட்டு கொண்டு வரணும். 2024 கண்டிப்பா ரிலீஸ் இருக்கு. விடாமுயற்சி படத்தை பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு 40-50 நாள் தான் இருக்கு. முடிச்சுட்டு இந்த படத்தை கண்டிப்பா திரையில் கொண்டு வரணும் தான் அந்த குழு பிளான்ல இருக்காங்க. கன்ஃபார்ம்டா அது வந்து அஜித் சாரோட தரப்புல இருந்து எங்கிட்ட சொன்னாங்க. சார் இந்த படம் வந்து 2024 ரிலீஸ் ஆயிடும். ஆனா எந்த மாசம்ன்றது படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். இப்போ வந்து ஷூட்டிங் போறது மட்டும் உண்மை. வெகு விரைவில் ஷூட்டிங் போறாங்க. முடிச்ச பிறகு நம்ம இந்த வருஷத்துல வந்துடும். ஏன்னா அவரோட அடுத்த படம் பொங்கலுக்கு வருது ஜனவரியில. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இந்த படம் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசம் முன்னாடியே வந்தாகும். அப்போ என்ன தெரிஞ்ச வரையும் நவம்பர்ல வந்துடும் இந்த படம். நவம்பர் டிசம்பர்ல கண்டிப்பா இந்த படம் வந்துடும். சார் இப்போ அதையும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். என்னன்னா இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி பீரியட்ஸ்ல வந்து ஒரு பெரிய படங்களா வருதுங்க சார். விஜய் சார்னுடையது, ரஜினி சார்னுடையது, இப்போ அஜித் சார்னுடையது, உங்களோட லைன் அப்ல இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவுமே ஒரு விதத்துல கிளாஷ் ஆயிருமான்னு சொல்லி வந்து ஜென்ரலா இருக்கவங்களுக்கு ஃபீல் ஆகுங்க சார். ஏன்னா ஒரு 1 மந்த்ல வந்து படம் நல்லா ஓடிட்டு இருந்தாலும் அடுத்த படம் வரும்போது நல்ல படமா இருந்தாலும் தூக்குற நிலைமையில வருது. படம் வரலன்னா வரலன்னு சொல்றீங்க, வந்தா கிளாஷ்ன்னு சொல்றீங்க. சோ நீங்க எப்படி பாக்கணும்னா சினிமால இப்ப இருக்கிற ஒரு காலகட்டம் டல்லா இருக்கு. நம்ம படத்தை கொண்டு வரவே முடியல. ஏன்னா ஒரு டல்லான பீரியட்ல உட்காந்துருக்கோம். எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, கேம்பெயின் போயிட்டு இருக்கும் போது மக்கள் யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்படி இருக்கும்போது எந்த பெரிய படம் வர முடியல. அப்போ எடுத்து வச்ச படத்தை என்ன பண்றது? இந்தியன் 2 கொண்டு வந்தே ஆகும். அதனால அவங்க ஜூன் சொல்றாங்க. ராயன் படத்தை முடிச்சாச்சு, அந்த படத்தை கொண்டு வந்தே ஆகும். இப்ப அடுத்தடுத்து இப்ப தங்கலான் படம் முடிஞ்சிருக்கு. இப்ப தங்கலான் படத்தை கொண்டு வரணும். இப்போ கங்குவா வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் இன்னும் 3 மந்த்ஸ்ல. அப்போ அந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஆகும். கோட் ஆல்ரெடி பிளான்ட் இந்த வருஷம் வந்தாகணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சியும் ஷூட்டிங் முடிச்சு கொண்டு வரணும் பிளான். ஏன்னா அவங்க ஜனவரியில் இன்னொரு படம் வருது. இப்போ எல்லாருக்குமே ஒரு கம்பல்ஷன் இருக்குல்ல, படத்தை கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா இல்லைன்னா ஃபைனான்ஷியல் காஸ்ட் பயங்கரமாயிடும். உங்களுக்கு காசு வட்டி கட்டே முடியாது. நீங்க 150-200 கோடியில் எடுக்கப்பட்ட படத்தை நீங்க ஜஸ்ட் லைக் வெயிட் பண்ண முடியாது. ஒரு அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ண முடியாது. அப்போ கிளியர் கட்டா எல்லா ப்ரொடியூசர்ஸுமே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா எப்போ கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்கல்ல. ஒருத்தரா ஒரு கேப் இருக்கு. செப்டம்பர் 5 வந்து விநாயகர் சதுர்த்தி கேப், அது கோட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அந்த டேட்டை பிடிச்சிட்டாங்க. அக்டோபர்ன்றது கண்டிப்பா தீபாவளின்றது வந்து வேட்டையன் அப்படின்னு அவங்க அந்த டேட்டை பிடிச்சிக்கிறாங்க. விடாமுயற்சி இப்போ கங்குவா அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ தங்கலான் வந்து இப்போ வித்தின் 2 மந்த்ஸ்ல வந்துடும். இப்போ இப்படி எல்லாமே அந்தந்த ஒரு முக்கியமான டேட்டை கேப்சர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு. அதனால அந்த கிளாஷ் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. பெரிய படங்கள் 2 பெரிய படங்கள் மோதுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா 2 வாரத்துல வரும். அது இண்டஸ்ட்ரி நல்லதானே. இது ஒரு பெரிய படம் வந்த 2 வாரத்துல அடுத்து ஒரு பெரிய படம் வரும். அப்ப என்ன ஆகும்? ஜெய் மக்களை கூட்டம் வந்து திரையரங்குல திருப்பி வந்துடும். சோ நம்ம எதிர்பார்க்கிற அந்த ரிவைவ் எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினி, கமல், விஜய், அஜித்ங்கிற வரிசையில இப்ப கரண்ட்ல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷன் யாருக்குள்ள இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரையும் அஜித் சார், விஜய் சார் வந்து அடுத்த 10 வருஷம் கம்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்த கட்டமா சூர்யா சார் வந்து அவருடைய பிசினஸ் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து முக்கியமான நடிகர்கள் இருந்துட்டே இருக்காங்கல்ல. இப்ப நீங்க கார்த்தி சாருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. நீங்க வரிசையா எடுத்துட்டே போனீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ரீச் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு இருக்கு. அடுத்ததா ஒவ்வொரு நடிகரா பேசிட்டே போலாம். கரெக்டுங்களா? அதனால வந்து அவர்தான் நம்ம பிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கான டைமும் இப்போ தேவையில்லை. ஏன்னா இன்னும் 10 வருஷ காலங்கள் பாத்தீங்கன்னா டாமினேஷன் பண்ண போறது அஜித் சார், விஜய் சார் அண்ட் சூர்யா இவங்க தான்.